தகப்பனே, இந்த மக்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். திரளான ஜனங்களை கண்ட பொழுது மனதுருகி பேசினீரே, மனதுருகி அற்புதங்களை செய்தீரே. இவர்கள் உம்மை தேடி வந்திருக்கிறார்கள். ஒவ்வொருவரோடு நீர் பேசும். எந்த பெரிய பிரச்சனையா இருந்தாலும் மனுஷனால் விடுவிக்க முடியாததை தேவன் உனக்கு இன்றைக்கு விடுதலை ஆக்குவார். உங்க நாமத்தில் அற்புதங்கள் இன்றும் நடக்குது. பெய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடுது. சொல்லுவோம், பெய்கள் ஓடுது, நோய்கள் தீருது, பாவங்கள் பறந்தோடு. எல்லாரும் சொல்லுவோம், உந்தன் வல்லமைகள் குறைந்து போகவில்லை, உந்தன் உயிர்த்தெழுதல் மகிமை மாறவில்லை. இன்னைக்கு ஏதோ ஒரு பாவம் உங்களுடைய மனசாட்சியை பாதிக்கிறது. ஏதோ ஒரு பாவம் உங்களால் விட முடியவில்லை. சமாதானத்தை இழந்து வெளியே சொல்லக்கூட பயந்து கொண்டு இருக்கிறீர்கள். உங்களுக்காகவே இன்றைக்கு இயேசு இந்த இடத்தில் வந்திருக்கிறார். உங்களோடு தான் ஆண்டவர் இயேசு இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். மரணம் உங்களை ஒரு நாள் சந்திக்கும் பொழுது அந்த மரணத்திற்கு பிறகு ஒன்று மோட்சம் அல்லது நரகம், ஒன்று பரலோகம் அல்லது நரகத்தின் அக்கினி. ரெண்டில் ஒன்றுதான். இடைப்பட்ட ஒரு வாழ்க்கை இல்லை. பாவம் பயங்கரமானது, நரகத்துக்குள்ளே கொண்டு சென்று விடும். உடைய மதுபானமும் போதை வசுகளும் இச்சைகளும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் உங்களுடைய அக்கிரமங்களும் லஞ்சமும் ஊழலும் உங்களுடைய பாவங்களும் நரகத்தின் அக்னிக்குள்ளே கொண்டு சென்று விடும் என்று தேவனுடைய வார்த்தை தெளிவாய் சொல்லுகிறது. இது கர்த்தருடைய வார்த்தை. இயேசுவே விடுதலை தாரும், இயேசுவே மன்னியும், இயேசுவின் ரத்தம் இறங்கட்டும் இப்பொழுது, இயேசுவின் ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும் இப்பொழுது. இயேசுவே, இவர்களுக்காக ரத்தம் சிந்தினீங்களப்பா, இவர்களுக்காக பலியாய் கொடுத்தீங்களே, இவங்களுக்காக பரிசுத்தமுள்ள ரத்தத்தை சிந்தினீங்களே. இப்பொழுது உம்முடைய ரத்தத்தின் வல்லமை இறங்கட்டும். நான் காலேஜ் படிக்கும் போதே எனக்கு தூரப்பார்வைனால எனக்கு இப்போ அந்த பிரதர் இருக்கிற இடத்துல கூட ஒரு லெட்டர்ஸோ அவ்வளோ மங்களாக கண்ணுலேருந்து வலி எல்லாமே இருக்கும். இப்போ வரைக்குமே கண்ணாடி போட்டுட்டு தான் இருந்தேன். ஆனால் இப்போ எனக்கு ஏசப்பா கண்ணில் பரிபூர்ணமாக எனக்கு சுகத்தை கொடுத்துருக்காரு, கண்ணில் தெளிவான பார்வை கொடுத்துருக்காரு. நான் அங்கே தூரத்தில் லாஸ்டில் இருக்கிற உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும் அங்கே லாஸ்டில் இருக்குது. அதே போல் இங்கே இந்த ஆம்புலன்ஸில் 9094454647 தீபம் ஹாஸ்பிட்டல் ஏசப்பா எனக்கு கண்ணில் பரிபூர்ணமா ஒரு கிளியர் விஷன் கொடுத்திருக்காரு. இயேசுவுக்கே கோடான கோடி நன்றி. யூரின் இன்ஃபெக்ஷன் எனக்கு 3 வருஷமா இருந்தது. நைட்ல படுக்க முடியாது. கிட்ட 20-30 தடவை நான் யூரின் போயிட்டே இருப்பேன். இங்கே வந்தது கூட என்னால் வர முடியாது. அப்போ கூட யூரின் நான் போயிட்டே இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஜெபத்தில் உட்காந்து கர்த்தர் எனக்கு பூர்ண சுகத்தை கொடுத்தார். கர்த்தருக்கு கோடான கோடி சோத்திரம். ஆமென், அல்லேலூயா. சுகமாயிட்டீங்க எப்படி சொல்றீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்க. மாற்றம் தெரியுது. மாற்றம் தெரியுதுயா. வியாதி போயிடுச்சுயா. 3 வருஷமா இருந்த யூரினரி இன்ஃபெக்ஷன் ஆண்டவர் சுகமாக்கியார். கரந்தட்டி இயேசுவுக்கு நன்றி சொல்லுங்க. யூரின் பைக்குள்ள கேன்சர் கட்டிங்கய்யா. யூரின் பைக்குள்ள கேன்சர்? ஆமாங்கய்யா. அது யூரினே ஆப்ரேஷன் பண்ணி கட்டி வெளியே எடுத்து யூரின் வர இடத்த மாற்றி வைக்கணும்னு சொல்லிட்டாங்க வேலூர் சிஎம்சியில். உங்கள் முகாம் நடந்துட்டு இருக்கும் போது இப்போ கேள்விப்பட்டு தருமபுரி டிஸ்ட்ரிக்ட் நாங்கள் வந்து பார்த்து அந்த இடத்துல வழியே இல்லைங்க.
வலி இருந்துச்சு வரும்போது? வலி இருந்து உட்காரும் போதெல்லாம் வலி இருந்துச்சுங்க. இப்போ வலியே இல்லைங்க சுத்தமாக. எப்பவுமே வலிக்கும் வலிச்சுட்டு எப்பவுமே வலிச்சுக்கிட்டே வலிச்சுட்டு இருக்குங்க. யூரின் பைக்குள்ளாமாங்க. இப்போ வலி இல்லை. இப்போ வலி இல்லை. கேன்சர் கட்டி ஆண்டவர் மறைய பண்ணிட்டார். எனக்கு இந்த நெஞ்சு குழியில் வலி வந்ததுன்னா அப்படியே பேக்கில் ஸ்பைனலில் வலி இருக்கும். என்னால் தூங்க கூட முடியாது. நைட் டைமில் எந்திரிச்சிடுவேன் நான். இன்னைக்கு இப்படி பண்ணால் அவ்வளோ வலி இருக்கும். இப்படி பண்ணவே முடியாது என்னால. இன்னைக்கு சுத்தமா வலி இல்ல. இப்போ இந்த பிரேயருக்கு அப்புறமா வலியே போயிடுச்சு. இயேசு சுகமாக்கிட்டாரு. ஆமா. நான் மன குழப்பத்தோட மன கஷ்டத்தோட வந்தேன். ஐயா சொன்னாரு, மனத்துல எவ்வளோ குழப்பம் இருந்தாலும் இன்னைக்கு அறிக்கை விடுங்க, பாவத்தை அறிக்கை விடுங்கன்னு சொன்னாங்க. நான் சபைக்கெல்லாம் போவேன், பாவத்தை நான் அறிக்கை விட மாட்டேன், நான் கண்ணீரை தான் அறிக்கை விடுவேன். ஆனால் இன்னைக்கு என் பாவங்கள்லாம் நான் செஞ்ச பாவங்கள்லாம் நான் அறிக்கை விட்டேன். நடுமுல வலி இருக்கும், எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும், கோர முடியாது. இப்போ கூட சபையில் நான் குறைஞ்ச நாள் கிடையாது, அப்படியே முட்டி போட முடியாது, கோர முடியாது. அந்த வலி பயங்கரமாக வந்து ஏசப்பா என்னை தொட்டு விட்டு தலை பண்ண மாதிரி. இப்போ அந்த வலி எங்கே இருக்குதுன்னு எனக்கு தெரியாத நிலைமையில இந்த நடுமுறை. ஆமென், ஆமென். பாவத்தை அறிக்கை செய்து ஜெபித்த உடனே கர்த்தர் சுகமாக்கிட்டார். காட் பிளஸ். நான் காது கேட்காமல வந்து இப்போ காது கழுத்து மிஷின் எடுத்துகிட்டு சந்தோஷமாக போகிறேன். கர்த்தருக்கு நாமத்துக்கு கோடான்னு கொஞ்சம் நன்றி. வரும்போது மன கஷ்டமாக வந்தோம். ரொம்ப வீட்டு வீடு பிரச்சனை நிறைய, அதனால் ஐத்தியமாக இருந்தது. போகலாமா போகக்கூடாதான்ற ஒரு ஏமில் வந்தேன் நான். இப்போ போகும்போது ரிலாக்ஸ் ஆகி போகிறேன் நான். வரும்போது நிறைய கேள்விகள் இருந்தது. அந்த கேள்விக்கான பதில் எங்களுக்கு இங்கே கிடச்சிது. லைஃப்பில் ஏன் இந்த சாபங்கள் எதனால் அப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு மெசேஜில் அப்படியே எங்களுக்கு அந்த பதிலை ஆண்டு கொடுத்துருந்தாரு.